ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிச்சி ஃப்ரூட் பிடிக்குமா பிடிக்காதான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்துங்க லிச்சினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா. ஃபோர்ட் லாடல் போயிருந்தேங்க. அங்கே வந்து லிச்சி மரமே இருந்தது, ஒரு ஃபார்மே இருந்ததுங்க. யூபிக்குமே இருக்குதுன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு சில ஃப்ரூட்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த மரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லைங்களா நமக்கு. எனக்கு வந்து போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க. எங்கே ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு வந்துங்க கரெக்டாக 15 மைல் என்னமோங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஃபார்முக்கு போயே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டோங்க. அதுவும் இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தென்னை மரமும் வாழை மரமும் அத்தனை மரங்க. திரும்புகிற பக்கம்லாம் ஃபோர்ட் லாடல் ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே தாங்க. எல்லா மரமே இருக்குதுங்க. அவகேடோ மரம், மாங்காய் மரம், வாழை மரம், அதுக்கப்புறம் இந்த லோகன் ஃப்ரூட் இருக்குது இல்லைங்களா, அந்த மரம்னு சொல்லிட்டு அது இல்லாமல் காய்கறிகளுமே ஏகப்பட்ட செடிகள் இருக்குது. அப்படியே டிப்பிக்கலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தாங்க இருந்தது. எனக்கு இந்த ஊருக்கு போனோடனே எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. பேசாமல் நம்ம இந்த ஊருக்கே வந்துடலாமா, அவ்வளோ நல்லா இருக்குது, திரும்புகிற பக்கம்லாம் நம்ம ஊர் வெரைட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தது. இதுதாங்க அந்த ஃபார்முக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா, இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக வாழை மரம் தாங்க வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சில சைட்லாம் தோப்பே வாழைத்தோப்பு அத்தனை வச்சுருக்குறாங்க. அதுவும் வாழைத்தார்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுங்க நம்ம வீட்டில் முழங்கால் சைஸில் ஒரு வாழை மரத்தை வச்சுட்டு வருதா வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆசையாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னாங்க ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் தாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த ட்ரீயை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்து மரங்களாமா, ஏகப்பட்ட மரம் வச்சுருக்குறாங்க. நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீசனோட எண்டு டைமுக்கு தான் நான் போயிருந்தேங்களா, அதனால் உள்ளே போகும்போது லிச்சி மரத்தை தான் பார்த்தோம். முன்னாடி வந்து எங்கேயுமே ஃப்ரூட் வந்து கை கெட்டுற மாதிரி இல்லைங்க. எல்லாமே உயரமாக ரொம்ப ஹைட்டாக இருந்ததுங்க. 30 வருஷம் மரம்னால மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்த்தியாக இருந்தது. இதெல்லாம் தாங்க அந்த லிச்சி மரம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரீக்கு மேலே வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குதுங்களாம்மா. உள்ளே வந்து நாட் அலோட்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மரத்துக்கு மேலே வந்து இப்போ பழங்கள்லாம் அதிகமாக இருக்கிறனாலைங்க நம்மளாலையும் பறிக்க முடியாது இல்லைங்களா. க்ரேன் வச்சுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து மேலே பறிக்கிறாங்க. நம்ம உள்ளே போனால் சேஃப்டி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணலைங்க. இருந்தாலுமே மக்கள் வந்து வாங்கிறதுக்கு வருவாங்க இல்லைங்களா, இதுதான் லிச்சி மரமான்னு எப்படி நம்புவாங்கங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு 2 மரத்தில் மட்டுங்க அந்த லிச்சி பழத்தை வந்து பறிக்காமையே வச்சுருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்குன்னா ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. இதுதாங்க அந்த தோப்புக்குள்ளே போகிற வழிங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரம் வச்சுருப்பாங்க போல் இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு எல்லோ டேப் போட்டிருக்கிறாங்க, நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் இந்த புத்தா வச்சு ரொம்ப அப்படியே மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தான் எல்லா செட்டப்புமே பண்ணியிருந்தாங்க. இந்த லிச்சி மரத்தோட இலையுமே பார்க்குறதுக்குங்க நம்ம ஊர் வந்து இந்த மாங்காய் மரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அரச மரம் மாமரம்லாம் அந்த மாதிரி இலை மாதிரி தாங்க இருந்தது. அங்கே பாருங்களேன், மேலே பாருங்கள் அந்த ரெட் ரெட்டாக தெரியுது பாருங்கள், அதுதாங்க அந்த லிச்சி பழம். இது வந்து ஃப்ரண்ட்லேயே இருந்தது. பட் நம்மளெல்லாம் பறிக்க முடியாதுங்க, ரொம்ப உயரத்தில் இருந்தது. சல்லையில் கூட இழுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மரம் வந்து அவ்வளோ ஹைட்டுங்க. பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தித்திப்புங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழத்தை நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. இங்கே கடையிலையுமே லிச்சிலாம் கிடைக்கிது. என்ன தான் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லிச்சி பழம்லாம் பறிச்சுட்டுங்க ரொம்ப நேரம்லாம் வெளியில் வைக்கிறது இல்லைங்க. பறிச்சுட்டு இந்த காம்பெலாம் நீக்கிட்டுங்க கவரில் போட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஃப்ளோரிடா தான் இல்லைங்களா, வெயில் ரொம்ப ஜாஸ்தி போல் இருக்குதுங்க. அதனால் வெயிலுக்கு தாங்காதுன்னு எந்நேரமும் அந்த ஃப்ரிட்ஜ்லேயே தாங்க வச்சுருக்கிறாங்க. எனக்கு அந்த பழத்தை வந்து ஒன்று தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. இங்கே ஃபார்முக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுங்க. அது மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச இந்த லிச்சி பழத்தை தாங்க போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த இலையோடு போட்டிருந்தாங்களா, பார்க்குறதுக்கே பயங்கர அட்ராக்டிவாக தாங்க இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கனாங்க இவங்க கடைக்குன்னு வந்து எதுவுமே வந்து சப்ளை பண்ணுறதே இல்லைங்க. ஃபார்ம்லேயே வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. அப்போயே கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 15 பேர்த்துக்கு மேலே வந்திருப்பாங்க. எல்லாம் வராங்க, 2லேருந்து 3 பேக் வாங்குறாங்க, கிளம்பிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து தாங்க. பழமும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி தாங்க. அதுக்கு பேர் கூட என்னமோ இருந்ததுங்க அந்த வெரைட்டிக்கு, எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த வெரைட்டி வந்து நம்ம கடையிலலாம் நம்ம சாப்பிட்டது இல்லைங்க. இந்த ஃபார்மில் மட்டும்தான் இந்த வெரைட்டி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப தித்திப்பாக சூப்பராக தாங்க இருந்தது. இந்த டெக்கரேஷனை பாருங்கள்.
இந்த லிச்சி பழத்தை தோல் எடுக்கும் போதேங்க அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றுதே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு எல்பி வந்து $12ங்க. ஒரு எல்பி பேக்காகவும் வச்சுருக்குறாங்க, 2 எல்பி பேக்காகவுமே வச்சுருக்குறாங்க. நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு லிச்சி ஃபார்ம் போயிருக்கிறோங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வேறு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எல்பி மட்டும் வாங்குவோன்ட்டுங்க ஒரு எல்பி 2 எல்பி பேக்காக தனித்தனியாக வாங்கிக்கிட்டோங்க. வாங்கிக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு 5 மைல் ஒரு மாங்காய் தோப்பு இருந்தது. மாங்காய் தோப்பையும் யூஎஸில் போய் பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குதுன்ட்டு கிளம்பி போயிட்டேங்க. 5 மைல் தாங்க. 5 மைல் போகிறதுக்குள்ளேயே 2 எல்பி லிச்சி பேக்கை முடிச்சிட்டோங்க. அப்படி தித்திப்பாக இருந்ததுங்களா. கார் ஓட்ட ஓட்ட நானும் அவரும் மாற்றி மாற்றி தொளிச்சு கொடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. மறுபடியும் எகெயின் ஃபார்முக்கு வந்து எங்களுக்கு உங்கள் பழம் ரொம்ப பிடிச்சிருக்குது, எங்களுக்கு வேணுங்க, நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம், ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. ஹேண்ட் லக்கேஜில் தாங்க வச்சு எடுத்துகிட்டு போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 எல்பிங்க. 2 எல்பி 2 பேக் வாங்கிட்டு 1 எல்பி வாங்கிக்கிட்டுங்க எல்லாருமே ஷோல்டர் பேக்கில் வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். அவருக்கே ரொம்ப ஹாப்பிங்க. கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 7-8 பேக் மேலே ஒரு 10 எல்பிக்கு மேலே வாங்கிட்டோம் இல்லைங்களா. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிச்சி ஜூஸுமே வச்சுருக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போடுறதுங்க. அன்னன்னைக்கு பறிக்கிற பழத்தில் வந்து ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே பிளெண்டரில் போட்டு ஐஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. லிச்சி ஜூஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. $7 என்னவோ ப்ளஸ் லிச்சி ஹனியுமே வச்சுருக்குறாங்க. இவங்கக்கிட்ட வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம கார்டு தான் பே பண்ணணும், அது ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கனாங்க வாட்டர் ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஊர்லலாம் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கம் நிறையா இருக்குதுங்க இந்த மரம். ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போது சொல்லுவாங்க. பட் ஏன் நேரமோ என்னவோ தெரியல, இந்த காயை நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. இங்கே வந்து இவர் கொடுத்தாரு. பட் அதை சாப்பிட்டா கொஞ்சம் இந்த கொய்யாப்பழமாக அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு அந்த லிச்சி டேஸ்ட்டே வாயில் ஒட்டிகிட்டு இருந்ததுங்களா, அதனால் எனக்கு இதோட டேஸ்ட் வந்து பெருசாக ரொம்ப தெரியல. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மே ஒரு ஃபேமிலி தாங்க வந்து ஓன் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மரமெல்லாம் அவங்க தோட்டத்தில் வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஃபோர்ட் லாடல் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முக்கு போயிட்டு வாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா என்னென்னைக்கு பிக்கிங் இருக்குதுங்கிறத வந்து அப் டு டேட் வந்து அந்த பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஒர்த்து விசிட்டிங்க. நீங்கள் லிச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்முக்கு வந்து கண்டிப்பாக போகலாங்க. நெக்ஸ்ட்டு நேராக எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் தோப்புக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். அடுத்த வீடியோவில் மாங்காய் தோப்பில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு லிச்சி பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.